தருவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளை காண கர்த்தர் நமக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். ஆமென். சோ இந்த நாளிலும் கூட நம்ம சங்கீதங்களை தியானிக்க தேவன் அனுகிரகம் செய்து வருகிறார். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட சங்கீத பகுதிகள் 143ஆம் சங்கீதமும் 144வது சங்கீதத்தையும் நாம் எடுத்து இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சங்கீதங்கள் 2 சங்கீதங்களிலும் சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். இது தாவீதின் சங்கீதம். ஆகவே இந்த 2 சங்கீதத்தையும் எழுதினவர் தாவீது என்று நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழலிலே இந்த சங்கீதத்தை எழுதினார் என்பதை பார்க்கும் பொழுது 143ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். 2வது 144ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம். அவர்களை களங்கடியும், மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். இந்த 2 வேத பகுதியை நம்ம வாசித்த இடத்துல பார்க்கிறோம். சத்துரு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சத்துருவின் பிடியில் இருக்கிறதை இந்த சங்கீதங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. சத்துருவினுடைய பிடியிலே அவன் இருந்து வேதனைப்படுகிற, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துரு சில போராட்டத்தை, சில வேதனையான சூழ்நிலைகளை கொண்டு வரும் பொழுது நம்முடைய இருதயங்கள் சோர்ந்து போகிறது. ஆமென். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய். அப்ப ஆபத்தான நெருக்கடியான காலங்களிலே நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய உன்னதமான தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாய், பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். சில நேரங்களிலே நாம் சொல்லி புலம்புவோம், என்னால முடியல, என்னால தாங்க முடியல, என்னால போராட முடியல, சோ என்னால இது முடியாது. சில நேரத்துல முடியலன்னு சொல்லுவோம், சில நேரத்துல முடியாதுன்னு சொல்லிடுவோம். சோ ஆகினால அப்படிப்பட்ட சமயங்களிலே நாம் அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரிடத்திலே சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஸ்தோத்திரம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் சோர்ந்து போகிறார்கள். ஏன்? சிலர் பின்மாற்றத்துல கூட போய் விடுகிறார்கள். நமக்கு வருகிற நெருக்கடிகள், சத்துரு எந்த விதத்துல வேணாலும் நெருக்கடி கொடுப்பான். சத்துரு என்று சொல்லும் பொழுது பிரதான சத்துரு பிசாசு. அவன் சில மனிதர்களை எழுப்பி நமக்கு விரோதமாய் சத்துருவாக போராட செய்வான். சில சூழ்நிலைகள் நமக்கு சத்துருவாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைகளிலே நாம யாரை நோக்கி கூப்பிடணும்னா ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. சோ அவர்தான் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு மீட்பை கொடுக்கிறவர், அவரால்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். சோ இந்த சூழ்நிலை பாருங்க எப்படி இருக்கிறது. 143ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. பாருங்க, தரையோட நசுக்கி என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். ஒன்னும் புரியல, எல்லாம் எப்படிதான் இருக்குதுங்க, இருட்டா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கடிகள் வர சொல்ல நம்முடைய வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றே நமக்கு தெரியாது, புரியாது, ஒரு குழப்பமா இருக்கு. சோ அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இருக்கிறான். ஆனால் இந்த நிலையில் இருந்து அவன் ஆண்டவரை நோக்கி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது செய்ததும் தாவீதுக்கு ஆண்டவர் செய்ததையும் இந்த சங்கீதங்கள் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். பொதுவா நெருக்கடியான வேளைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீதின் வழியாக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட நீங்கள் நெருக்கடிக்கு மத்தியில இருக்கலாம்,
அல்லது வரப்போகிற நாட்களிலே சில நெருக்கடிகள் கூட வரலாம். அந்த நெருக்கடியான சமயத்துல சத்ருவின் பிடி நம் மேலே ஓங்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் 143ஆம் சங்கீதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் முதல் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரையிலும் என்னை கேளும் என்று தாவீது ஜெபிக்கிறான். ஆண்டவரே என்னை கேளும், என்ன பாருங்கப்பா, என்னுடைய சூழ்நிலையை கேளுங்க, நான் எப்படிப்பட்ட பாடுகளுக்கு மத்தியில வேதனைக்கு மத்தியில இருக்கிறேன்னு சொல்லி என் சத்தத்துக்கு கொஞ்சம் செவி கொடுங்க ஆண்டவர். சில நேரத்துல சிலர் புலம்புவாங்க பாருங்க, என் பிரச்சனையை கேட்க யாருமே இல்ல. சோ அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல அவன் சாதாரண மனிதனை தேடி போகல, ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே என் பிரச்சனையை கொஞ்சம் கேளுங்கப்பா, என் ஜபத்தை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் பார்க்கிறான். முதல் வசனத்தை வாசிங்க. 143ஆம் சங்கீதம். என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், உமது உண்மையின் படியும் உம்முடைய நீதியின் படியும் எனக்கு உத்தரவருளி செய்யும். பாருங்க, ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். நான் நினைக்கிறேன் அவன் ஆரம்பத்திலே ஜெபிச்சிருப்பான். நெருக்கடிகள் சிலது சிறிதாய் எழும்பும் பொழுது நம்ம என்ன செய்வோம், வழக்கமா ஜெபிச்சிருவோம். ஆனா அவன் வாழ்க்கையில இப்படி சூழ்நிலைகள் கைமீறி எல்லையை மீறி போகிற பொழுது அவனால் அதை தாங்க முடியல. அப்படிப்பட்ட நிலையில தான் அவன் கதறி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக 7ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி சீக்கிரமாய். அப்ப அவன் வாழ்க்கையில அவ்வளவு நெருக்கடி, உடனே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், உடனே எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். சோ உடனே செய்யக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில காரியங்கள் மனிதனிடத்துல போகும் பொழுது அது நாட்களை எடுக்கும். ஆனா நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வினாடியே போதுமானதான். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை வருஷங்க பாடு அனுபவிச்சா? 12 வருஷம். ஆனா இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த வினாடியில அவளுக்கு சுகம் உண்டானது. அல்லேலூயா. சோ நம்முடைய ஆண்டவர் ஒரு வினாடி போதும் அவருக்கு அற்புதம் செய்ய. அதனால்தான் அதை சொல்லி ஜெபிக்கிறான், சீக்கிரமா எனக்கு செவி கொடும், என் ஆவி என்ன செய்கிறது, தோய்ந்து போகிறது. நான் குழியிலே இறங்குகிறவர்களுக்கு, அதாவது செத்தவங்களதான் குழியில இறங்குவாங்க, குழியிலே இறக்கிறவர்களுக்கு ஒப்பாகாதபடி உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று சொல்லி தன்னுடைய வியாகுலத்தை, தன்னுடைய நிலையை சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்துல தேவனுடைய வல்லமையான கிரியைகளையும் அவன் நினைக்கிறான். ஆமென். தன்னுடைய சூழ்நிலைகளை மட்டும் சொல்லி ஜெபிக்கிறவனா இல்லாம தேவனுடைய வல்லமைகளையும் அவன் சொல்லுகிறான். ஆமென். 5ஆம் வசனம் வாசிங்க. 143ஆம் சங்கீதம். நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆமென். இப்ப ஆண்டவருடைய கிரியைகளை, அவனுடைய வல்லமையான செயல்களை, தன் வாழ்க்கையில தேவன் செய்த கிரியைகளை எல்லாம் அவன் நினைத்து நினைத்து அன்றைக்கு செய்தீரே இன்றைக்கும் நீர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. உம்முடைய கரம் எப்படிப்பட்டது, உம்முடைய வல்லமை எப்படிப்பட்டது எனக்கு நல்லா தெரியும் சொல்லி அதை விசுவாச அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்திலே தன் ஜெபத்தை, ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமைகளை உணர்ந்தவனாய் தன்னுடைய நிலையையும் அறிக்கை செய்கிறவனாய் அவன் காணப்பட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று அந்த ஜெபம் இருந்தது. ஆமென். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஸ்தோத்திரம், எனக்கு என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஒரு பதில் வேண்டும். ஆமென். சோ நான் ஏறெடுக்கிற ஜெபம், என்னுடைய நெருக்கடிகள்ல ஆண்டவர்கிட்ட நான் பேசுறேன், ஆண்டவர்கிட்ட நான் சொல்றேன். ஆனா அதற்கான என்ன வேணும், எனக்கு பதில் வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க மனு கொடுக்கறாங்க, அரசியல் தலைவர்களிடத்துல கொடுக்கறாங்க, கலெக்டர் இடத்துல கொடுக்கறாங்க. ஆனா அத்தனை மனுக்களுக்கும் பதில் கிடைக்குதா? நிச்சயமா இல்லை. ஆனா ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் கிட்ட நம்ம கொடுக்கிற ஜெப மனுக்கள், விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 143ஆம் சங்கீதத்திலேயே நாம் பார்ப்போம். 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணோம். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இறுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு அழகான ஜெபம் இது. நம்ம ஒவ்வொரு வசனங்களாய் பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணோம். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க. ஆமென். நான் பிரச்சனையில இருக்கிறேன். நான் சத்துருவின் பிடியில இருக்கிறேன். இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? வழியை காண்பீங்க. இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு வழிய காண்பீங்க ஆண்டவர்னு சொல்லி அவன் ஞானமாக ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். சில நேரங்களிலே நம்ம சில பிரச்சனையில போய் மாட்டிக்கொள்வோம். ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க? வழியை உண்டாக்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அழகாய் ஒரு வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில பேருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனையில போய் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கிறதை பார்க்கிறோம். எந்தெந்த மனிதனையோ போய் பார்ப்பாங்க, இல்ல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புத விதமாக விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. பல வருஷத்திற்கு முன்பதாக ஒரு வாகனம், ஒரு வேன், இந்த வேன் உடைய உரிமையாளருக்கு வீட்டுக்கு ஒரு பிரச்சனை. என்னன்னா, அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு நபர் மரித்து போனார். ஸோ இப்போ இந்த வேன் உரிமையாளரும் அந்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற சூழ்நிலை. அவங்க மேல வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பம். அந்த ஊர்ல ஜெபம் நடத்துகிற ஒரு தாயார். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஜெபிச்சு கொள்றாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் உதவி செய்யும்படியா அந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஸோ அந்த விடுதலை கொடுத்துட்டா நாங்க குடும்பமாய் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் அப்படியே அற்புதம் செய்தார். ஸோ அந்த பொல்லாத வழக்கில் இருந்து இவர்களுடைய வாகனத்தின் மேலே தவறு இல்லை என்பதை குறித்து இவர்களுடைய குடும்பத்தையுடைய வாகனத்தை விடுவிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் கிரியை செய்வார். எப்படினா செய்வார். ஒரு வீடியோ கேமராவில் அந்த காரியங்கள் பதிவாகிறபடி, ஸோ எப்படியாகிலும் நம்ம மேல தவறு இல்லை என்பதை காண்பிக்கிற ஒரு சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். இன்னைக்கு அந்த குடும்பமாய் அவர்கள் 2வது தலைமுறையாய் ஆண்டவருக்குள்ளாக நிலைச்சிருக்கிறாங்க. ஆமென். அவருடைய சொந்த இடத்துல சபைக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நமக்கு தப்புவிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு உலகம் சொல்லலாம். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வழியில நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீதை தப்புவிக்க வழியே இல்லதான். ஆனா பாருங்க, சவுலுடைய மகனாகிய யோனத்தான் மூலமாகவே ஆண்டவர் தப்புவிக்க உதவி செய்தார். ஆண்டவர் வந்து எப்படி வேணாலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு வழியை அவர் காண்பிக்கிறார். ஆமென். அடுத்தது 9ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, என்னை தப்புவியும். முதல்ல கேட்டாரு, எனக்கு வழிய காட்டுங்க ஆண்டவரை. 2வது கேட்கிறாரு, என்ன தப்பி வச்சிருங்க அப்பா, எப்படியாச்சும் என்ன தப்பி வச்சிருங்க, எனக்கு தப்பு வச்சிருங்க ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அடுத்தது இப்போ வழியை காண்பிச்சிட்டாரு, தப்பு வைக்கும்படி ஜெபம் பண்ணிட்டாரு.
திரும்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி, திரும்ப இப்படிப்பட்ட நிலையிலே விழாதபடிக்கு என்ன செய்யணுமா? 10ஆம் வசனம் வாசிங்க. போதித்தருளும். ஆமென். எனக்கு போதிங்க ஆண்டவர். முதல்ல சொல்றாரு, எனக்கு வழியை காண்பீங்க. முதல்ல பதில கொடுங்கன்னு கேட்கிறாரு, அடுத்த வழியை காண்பீங்கன்னு சொல்றாரு, அடுத்தது தப்புவீங்கன்னு சொல்றாரு, இப்ப என்ன கேட்கிறாரு? போதிங்க. எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளோடு வந்து சபையில உட்கார்ந்துட்டு இருப்போம், நமக்கு வேண்டிய ஆலோசனை நமக்கு நேரா வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வேண்டிய போதனைய திருச்சபையில வச்சிருக்கிறார். சில வேளைகளில வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது சில பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஆலோசனைகள் அப்படியே நம்மோடு கூட கர்த்தர் இடைபடுவார். ஆகினாலே நீங்க காத்திருக்கணும். அந்த வாஞ்சையோடு விருப்பத்தோடு வரும்போது நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை என்ன பண்ணுவாருங்க? கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் கட்டாயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது பாருங்க, 11வது வசனம். என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. பாருங்க, சில பிரச்சனைகள் வரும் சொல்ல நம்ம செத்தவன போல மாறிடும், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடும். ஆனா இவர் ஜெபிக்கிறாரு, என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சில காரியங்களை நினைக்கும் பொழுது அவ்வளவுதான், நான் போயிட்டேன், நான் இருக்கிறதே வேஸ்ட்னு கூட சில நேரத்துல தோணலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர், நம்ம உயிர்ப்பிக்கவும் அவர் வல்லமை நிறைந்தவர். அல்லேலூயா. நீ எந்த காரியத்திலே சத்ருவின் நிமித்தமாய் சோர்ந்து போய் விழுந்து போய் கிடந்தாலும் ஒரு ஜெபத்தை செய்யுங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. இந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்தோத்திரம், பிரைஸ்ல சோர்ந்து போன நிலைமை, நல்லா வெயிட் வச்சு இந்த மாட்டு வண்டியெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அது வரும் பொழுது பார்த்தா ரொம்ப போராடி அப்படியே சோர்ந்து போயிடும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு உற்சாகமான சத்தத்தை கொடுப்பாங்க. அந்த சத்தத்தை கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யும்? அந்த மாடு அந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போயிடும். பாருங்க, மனித சத்தம் மாட்டுக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையை தரும்னா, தேவ சத்தம் லாசருவே வெளியவான்னு சொன்ன சத்தம் அவனை உயிர்ப்பிச்சுது. ஆமென். இப்ப ஆண்டவருடைய வல்லமை நம்ம உயிர்ப்பித்து நடத்த அது போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நேரமும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு வழியை காண்பீங்கப்பா, என்னை தப்புவீங்க, எனக்கு போதீங்க, என்னை உயிர்ப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நோக்கி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இப்படி ஜெபிக்கும் போது, இப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக என்ன செய்வார்? அல்லேலூயா. அதை குறித்துதான ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் 144ஆம் சங்கீதத்திலே முதல் 4 வசனத்தை வாசி. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மணியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷரை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் மனுஷன் வாய்க்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே என்னை கவனிக்கிறார். அல்லேலூயா. சோ ஆண்டவர் இந்த சங்கீதக்காரனை கவனித்து அவனை உருவாக்குகிறார். ஆமென். சோ அவன் பாருங்க எவ்வளவு உரிமையா, என் கைகளை. சோ ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை உரிமை பாராட்டுகிறான், என் விரல்களை. ஆண்டு ஒவ்வொரு நாளும் இவனை கவனித்து இவனுடைய யுத்தத்திலே, இவனுடைய சத்துருக்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையிலே இவனை நான் எப்படி பலப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சரியாக அவனை உருவாக்கி பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. சோ ஆகினாலே இந்த மனிதன் மேலே ஆண்டவருக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒரு கவனம் இருக்கிறது. நமக்கு வரப்போகிற ஃபியூச்சர்ல வரப்போகிற பிரச்சனைகள் அல்லது எதிரான சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். அதற்கு மேற்கொள்ளத்தக்கதான விதத்திலே நம்மை உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை மேற்கொண்டு அதை ஜெயம் எடுப்பதற்கான கிருபைகளை நமக்கு ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்திலே, அதே 144ஆம் சங்கீதத்துல ஆண்டவருடைய வல்லமை உள்ள அந்த
கரம் வெளிப்படுகிறது. ஆமென். வல்லமையுள்ள தேவன் வெற்றியாக விடுதலை ஆக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆமென். அவனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் இங்க பதில் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். முதல்ல பார்த்தோம், அவனை கவனிச்சு அவனை ஆண்டவர் அழகா உருவாக்குறாங்க. கைகளை யுத்தத்துக்கு போருக்கு ஆண்டவர் உருவாக்கி அவனை அந்த ஸ்தலத்திலே அந்த ஜெயத்தை எடுக்க வைக்கிறாரு. சோ அதுல தேவனுடைய வல்லமை கூட சேர்ந்து கொள்ளுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது கல்லை தூக்கி அடிச்சான். அந்த கல்லுனால கோலியாத்து விழுந்தானா? அந்த கல்லோடு இருந்த தேவ வல்லமையினால கோலியாத்து விழுந்தானா? பாருங்க, ஒரு சாதாரண கல்லு தான், ஆனா வல்லமை கூட இருந்தனா அந்த கல்லை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். அல்லேலூயா. அதேதான், நீங்க செயல்படுகிற ஒவ்வொரு செயல்களிலும் தேவ வல்லமையோடு செயல்படும் பொழுது அதனுடைய கிரியை, அதனுடைய ரிசல்ட் பெருசா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவனை உருவாக்கினாரு, இவனை கவனிச்சாரு, அதுல இருந்து வெளிவருவதற்காக அதை ஜெயிப்பதற்கான பலனை கொடுக்கிறாரு. கூடவே இவருடைய பலனும் அதிலே செயல்படுகிறது. ஆமென். நம்முடைய முயற்சியும் இருக்கணும் கூட. ஆமா, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். பலனற்றவனுக்கு அவர் உதவி செய்வது நியாயங்க. பலம் உள்ளவனுக்கு ஏன் அவர் உதவி செய்யணும்? அல்லேலூயா. பலன் இருந்தாலும் தேவனுடைய தயவு இருந்தா மட்டும்தான் நமக்கு அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. சிம்சோன் பலசாலி, அதே உடல் கட்டுதான், ஆனா அபிஷேகம் அவனை விட்டு போயிடுச்சு. அதே உடல் கட்டு, ஹைட் எதனா குறைஞ்சிட்டானா? வெயிட் எதனா குறைஞ்சிட்டானா? முடி மட்டும் தான் போயிடுச்சு. அந்த முடி போனதுக்கு என்ன அடையாளம்? அவன் மேல இருந்த பிரதிஷ்ட அபிஷேகம் போயிடுச்சு. அபிஷேகம் போன உடனே அவனால என்ன செய்ய முடியல? வல்லமையாய் கிரியை செய்ய முடியல. அல்லேலூயா. அவன் செயல்படணும்னு நினைக்கிறான், ஆனா வல்லமை இல்லை. சோ இன்னைக்கு அதே தாங்க, நீங்களும் நானும் செயல்படணும். நம்ம கூடவே எது செயல்படணும்? தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. 5 - 11 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. வாசிங்க. 144 சங்கீதம். மின்னலை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். பாருங்க, எதிராளிகள் மிக பக்கத்துல வந்து நேசிப்பது போல நேசிக்கிற அன்பை போல காண்பிச்சு டக்குன்னு கத்தியில குத்திடுவான். அப்னேருக்கு அப்படிதானே நடந்தது. சோ அப்படிப்பட்ட வஞ்சகமான ஆட்கள் வந்தாலும் சரி, பலமுள்ள ஆட்கள் வந்தாலும் சரி, அந்த சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக அவருடைய வல்லமை அங்கே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து 11 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். தப்பு வைக்கிறவர், தப்புவியும். அல்லேலூயா. இப்போ இங்க வல்லமையாய் தேவன் வெற்றியாக விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வல்லமை வந்து அந்த சத்ருவின் கைகளில் இருந்து கர்த்தர் தாமே வஞ்சகமாய் வருகிறவனா இருந்தாலும் சரி, வல்லமையா வருகிறவனா இருந்தாலும் சரி, அவனிடத்திலிருந்து தன்னை விடுவிக்கிற வல்லமை தேவனிடத்திலிருந்து இவனுக்கு செயல்படுவதை இவன் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் தனிப்பட்ட முறையிலே நம்மளை கவனித்து நம்மை உருவாக்கி ஸ்தோத்திரம் நம்மை வெற்றியாளர்களாய் மாற்ற விரும்புகிறார். இரண்டாவது, நம்முடைய முயற்சியோடு கூட நம்முடைய பிரயாசத்தோடு கூட அவர் வல்லமையை சேர்த்து கொண்டு நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ ஆகவே ஆண்டவர் கவனித்து நம்மளை உருவாக்குகிற காரியத்தில் நம்ம உருவாக வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை, நம்முடைய பலன் இருந்தாலும் நம்முடைய முயற்சிகள் இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஆமென். அப்ப நமக்கு சத்துருவின் கையிலிருந்து எளிதாக வெளியே வர முடியும். கடைசியாக நிறைவாக நம்முடைய தேவன் கிருபையுள்ள தேவனாக நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். ஒரு போராட்டத்துக்கு அப்புறம்
ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. நம்ம வேதத்துல எல்லா இடத்துலயும் அதை பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எரியோவை சுற்றிலுமாக ஒரு பெரிய போராட்டம் தான், தடை தான். அதை முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீனே பிடிக்க முடியாம பேதுரு வலைய மட்டும்தான் அலசிட்டு இருக்காரு, ஒண்ணுமே இல்லை அங்க, ஒரு பெருமை தான். ஆனா பாருங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுத்த பொழுது அந்த படகெல்லாம் நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. ரூத்துனுடைய வாழ்க்கையில போராட்டம் தான், இழப்பு தான். ஆனா தேவனுடைய சட்டையின் கீழே வந்த அவளுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். சோ ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாக நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். 12, 13, 14, 15. பாருங்க எப்படி இருப்பாங்களாம் பிள்ளைங்க, வளரக்கூடிய விருட்சங்களை, விருட்ச கன்றுகளை போல இருப்பாங்க பிள்ளைங்க. பெண் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறது, சித்திரம் தீர்ந்த அரண்மனையின் மூளை கற்களை போல, அதாவது அழகான அலங்காரம் போல இருப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நெருக்கும் பொழுது நம்முடைய குடும்பமே சின்ன பின்னமாயிடும். நம்முடைய குடும்பத்தை சரியா கவனிக்க முடியாது. ஆனா கர்த்தர் இப்ப என்ன செஞ்சிட்டாரு, தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு சத்துருவின் காரியங்களை எல்லாம் முறித்து போட்டு இப்போ ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுத்திருக்கிறாரு. ஆகினாலே அவனுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய வளர்ச்சி, அவனுடைய அழகு, அவனுடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். ஆமென். இரண்டாவது 12வது வசனம், 13வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்குதான். மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. சோ உங்க சத்துரு யாரா இருந்தாலும் சரி, அதெல்லாம் முறியடிச்சு உங்க வறுமைகள், எளிமைகள் எல்லாம் மாத்தி ஆண்டவர் என்ன செய்ய போறார், உங்களை கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. சோ ஆடுகளினுடைய மந்தைகளை பெருக பண்ணுகிறார். அடுத்தது பாருங்க, மாடுகள், எருதுகளை குறித்து சொல்றார் 14வது வசனத்துல. ஆமென். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை, ஸ்தோத்திரம். சத்துருக்கள் உள்ள ஆட்டையோ மாட்டையோ திருட மாட்டான். சோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. உன் குடும்பத்தை நெருக்கக்கூடிய சத்துரு, அது பிசாசு எந்த வழியில வந்தாலும், வியாதியின் வழியில, வறுமையின் வழியில, எந்த வழியில வந்தாலும் கலங்காதீங்க. தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வல்லமையாய் உதவி செய்வார். அவர் உதவி செய்த பின்னாடி விடுதலை, அவர் உதவி செய்த பின்னாடி நிறைவான ஆசீர்வாதம். அல்லேலூயா. 15வது வசனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சீரை பெற்ற ஜனமாக, ஸ்தோத்திரம், அவருடைய நன்மையை பெற்ற ஜனமாக, அவருடைய மக்களாக நம்மை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வழியில நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன், நிறைவாய் நடத்துகிற தேவன். ஆகினாலே உங்கள் சத்துருக்கள் எப்படிப்பட்ட நிலையில வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, பயந்துராதீங்க. ஆண்டவரை நோக்கி செபியுங்கள், ஆண்டவரை நோக்கி காத்திருங்கள், அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நடவுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வல்லமையாய் கிரியை செய்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம யாவரும் முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்து நின்று செபிப்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை நெருக்கத்தின் நடுவிலே, சத்துருவின் பிடியின் நடுவிலே, இருளின் நடுவிலே இருப்பீங்கன்னா இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல இந்த தாவீதை போல நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே என்னை கேளுங்கப்பா, என் ஜெபத்தை கேளுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு பதிலை கொடுங்கப்பா. ஆண்டவரே என் நெருக்கடிகளை நீர் அறிந்திருக்கிறீர், என் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே என்னை ஆண்டவரை பதில் கொடுங்கப்பா. இதுல இருந்து, இந்த பிரச்சனை இருந்து வெளியே வர்றதுக்கு வழியை காண்பீங்க, என்ன தப்புவீங்க, எனக்கு போதீங்கப்பா, என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அப்பா நீர் என் மீது அன்பா இருக்கிற தேவன் ஐயா. நீர் என்னை ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு என்னை ஆண்டவரை கவனித்து எனக்கு ஆண்டவரை உருவாக்கி உதவி செய்கிறவர் ஐயா. உமது வல்லமை என்னுடைய முயற்சியோடு கூட உமது வல்லமையும் சேர்ந்து செயல்பட வைக்கிறவர் ஐயா. ஆமா தகப்பனே, இப்போதே இங்க இருக்கிற பிள்ளைகள்
தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், சத்துருவின் கிரியைகளை எதிர்த்து ஆண்டவரே என்ன ஆண்டவரை முயற்சி செய்தாலும் உங்க வல்லமை கூட இருந்து உதவி செய்யட்டும் ஐயா. உங்க வல்லமையினால அந்த சத்துருக்களின் சதி திட்டங்களை முறியடித்து பொல்லாத காரியத்திலிருந்து வெளிவந்து இவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறட்டும், நிறைவான நன்மையை பெறட்டும் ஐயா. அன்றைய எதெல்லாம் குறைவுபட்டிருக்கிறதோ நிறைவு உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும் ஐயா. கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே, கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். எதிர்மறையான சிந்தனைகள் விலகப்படட்டும் ஆண்டவரே. உறுதியான விசுவாசத்தினால் நிரப்பி ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து உங்க பிரசன்னம், பாதுகாப்பு, வழி நடத்துதல் ஜனங்களோடும் என்னோடும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், அநேகமும், ஆறுதலும், சமாதானமும் நம்முடன் சபையார் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றென்றும் சதா காலங்களிலும் அவர் வரையும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.